ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம மானும் குதிரையும் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சமயம் காட்டில் ஒரு மானும் குதிரையும் நட்போட பழகிட்டு இருந்தாங்க. அவங்க தினமும் கூடி சந்திச்சு உரையாடுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு நாள் பேசும்போது மான் தான் தான் வேகமாக ஓடுற மிருகம் அப்படின்னு சொன்னது. இதை கேட்ட குதிரைக்கு கோவம் வந்தது. இந்த வாக்குவாதம் பெருசாகி 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஆனா குதிரைக்கோ மானோட சண்டையிட்டதை மறக்க முடியல. அதை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது. அப்படி ஒரு நாள் அது காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஒரு வேடனை சந்திச்சுது. தன்னை இழிவுபடுத்திய அந்த மானை பழி வாங்க இந்த வேடன் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சது. எனக்கு ஒரு இடம் தெரியும். அங்கு ஒரு கலைமான் இருக்கிறது. நான் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன். அந்த மானை நீங்கள் பிடிக்க வேண்டும் அப்படின்னு அந்த வேடன் கிட்ட சொன்னது. அதற்காக, நீ சொன்னதை நான் செய்ய விரும்புகிறேன். ஆனால் காட்டுக்குள்ள நடப்பது எனக்கு கடினம். நான் உன் மீது கடிவாளத்தை வைக்காமல் உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னான். அதற்கு குதிரையோ ஆனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சதுனால அதற்கு சரின்னு சம்மதிச்சுது. உடனே அவன் கடிவாளத்தை எடுத்து அந்த குதிரை மேல போட்டு அது மேல ஏறி உட்கார்ந்து காட்டுக்குள்ள போனான். மான் இருக்கிற இடத்த குதிரை வேட்டைக்காரனுக்கு காட்டி கொடுத்தது. புற்களை மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த மான் வேட்டைக்காரன் இருக்கிறத கவனிக்கல. வேட்டைக்காரன் தன் கையில் இருந்த வலையை வச்சு மான் மேல வீசி அதனை பிடிச்சான். உடனே குதிரை வேட்டைக்காரன் கிட்ட, என்ன விடுதலை பண்ணுங்க, என்னோட கடிவாளத்தை கழட்டுங்க அப்படின்னு குதிரை போய் வேட்டைக்காரன் கிட்ட கேட்டது. எனக்கு உதவி செய்தாலும் ஒரு மானுக்கு நீ துரோகம் செஞ்சிருக்க. அதுக்கு தண்டனையா எனக்கு எப்பவும் சவாரி செய்ய நீ என்னோட அடிமையாவே இரு அப்படின்னு வேட்டைக்காரன் பதில் சொன்னான். மான பழி வாங்கறதுக்காக வேட்டைக்காரனோட உதவியை தேடின அந்த குதிரை இப்ப தானே ஆபத்துல மாட்டிக்கிட்டதை நினைச்சு மனசு வருந்துச்சு. குழந்தைகளே, இந்த கதையை நமக்கு உணர்த்துற பாடமும் இப்ப நான் சொல்ல போற திருக்குறளோட கருத்தும் ஒண்ணுதான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தன்னுயிர் கேணாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். அதாவது பிறர் நமக்கு கொடுக்குற கஷ்டத்தை உணர்ற நாம அதே போன்ற கஷ்டத்தை பிற உயிர்களுக்கு தரக்கூடாது இல்லையா? Thanks for watching. Please like, share and subscribe.